சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீகம், கோயிலுக்கு போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனால் தூய்மையாக இருக்கும்னு சொல்லி தேங்காய் கொண்டு போவாங்க. அந்த தேங்காய் உடைக்கும் போது பல சகுனங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு 5 வகையான சகுனங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ தேங்காய் நம்ம கொண்டு போய் கொடுத்ததுமே அதை பூசாரிகளோ இல்லை நம்மளோ உடைக்கும் போது சரிபாதியாக உடஞ்சிருச்சு அப்படின்னா நினைத்த காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒரு பொருளாகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க. ரெண்டாவது என்னங்கிறது பார்த்தா அப்படின்னா, உள்ளுக்குள்ளே பூ இருக்குங்க. இப்போ வந்து நிறைய பக்கம் வீதி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூன்னு விற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பூ இருக்குங்க. அந்த மாதிரி பூ இருந்தால், தேங்காய்க்குள்ளே வந்து பூ இருந்தால் மகாலட்சுமியோட வருகை, அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி வராங்கன்னு சொல்லுவாங்க. சுபகாரியங்கள் வீட்டில் வந்து சீக்கிரமாக நடக்கும், வம்ச விருத்திகள் உண்டாகுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தேங்காய் உடைக்கும்போது சில்லு சில்லாக செதறி உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இல்லை பயப்படுவாங்க, தேங்காய் இப்படி உடஞ்சிருச்சு அது அப்புறம் அபசகுணம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம குடும்பத்துக்கு பிடிச்சிருந்த ஒரு பீடை, பெரிய கந்திஷ்டி, தடைகள் இதெல்லாமே வந்து சிதறி உடஞ்சிருன்னு ஒரு வழக்கம் இருக்குதுங்க. அதைத்தான் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா குடுமி பகுதிங்க. அதாவது கண் இருக்கிற பகுதி வந்து பெருசாக உடஞ்சிருச்சு அப்படின்னா செய்தொழில் வந்து லாபம், நம்மளுக்கு எதிர்பாராத பண வரவு எல்லாமே தேடி வரும்னு நாங்கள் நினச்சிக்கலாம். இப்படி சிறுசாக உடஞ்சிச்சு பெருசாக உடஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுங்க. அடுத்தது தாங்க முக்கியமானதுங்க. இது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக ஒரு சில இடத்துல நடக்கிறது தான். அழுகுன தேங்காயாக இருக்குங்க. இப்போ தேங்காய் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அழுகுன தேங்காயாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது எப்படி அப்படின்னா, குடும்பத்துக்கு நம்ம வர வேண்டிய ஒரு பெரிய ஆபத்து வந்து அதை வந்து ஈர்த்து தன்னோட வந்து அழிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது அழுகிருச்சு அப்படின்னா ஒரு பயம்தான் இருக்குங்க. எல்லாமே சொல்லுவாங்க தேங்காய் அழுகி இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் அந்த அழுகுன தேங்காய் வந்து நம்மளோட கஷ்டம் வந்து அதை எடுத்துடுச்சு அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்க்கணுங்க. இன்னொரு வகை என்னன்னு பார்த்தோம்னா, தேங்காய் வந்து சில பேருக்கு நெட்டாக உடையும். அதுபோல் உடையும் போதும் கொஞ்சம் கஷ்டகாலம் தாங்க. நம்ம வந்து சுதாரித்து பத்திரமா பார்த்து இருந்துட்டு அப்படின்னா எல்லாமே சரி பண்ணிடலாங்க. எதுக்கும் எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் ஒரு தேங்காயாக வாங்கிட்டு போகாமல் தயவு செஞ்சு 2 தேங்காயாக வாங்கிட்டு போங்க. ஒன்று பிள்ளையாருக்குன்னு நேர்ந்துக்குங்க, இன்னொன்று நம்ம எந்த சாமிக்கு போகிறோமோ அந்த சாமிக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து ஒவ்வொரு தேங்காய் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுபோல் வந்து ஒவ்வொரு தேங்காயில் எடுத்துகிட்டு போகாதீங்க. 2 தேங்காய் எடுத்துக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு 2 தேங்காய் வாங்கிக்கிங்க. திருப்பி நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வர போகிறதாங்க, கொடுக்க போகிறதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி போயிட்டு வாங்க. அப்படி இந்த மாதிரி அழுகிருச்சு இல்லை வேறு ஏதாச்சும் ஆயிடுச்சாங்க கூட நம்ம திருப்பி இன்னொரு தேங்காய் கூட வச்சு உடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுபோல் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். சிவாய நம. வாழ்க வளமுடன். சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.